தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். காயினை குறித்து என்னெல்லாம் நம்ம தியானிச்சோம் போன வாரத்துல? கொஞ்சம் வேகமா சொல்றேனே. காயினை குறித்து போன வாரம் தியானிக்க ஆரம்பிச்சோம். காயின் இந்த பூமியிலே முதலாவது பிறந்த ஒரு மனுஷன், பாவம் செய்த பிறகு பிறந்த ஒரு மனுஷன். கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த அம்மா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அவர் விவசாயம் செய்தார். கர்த்தருக்கு தன்னுடைய சகோதரனாகிய ஆபலை போல அவரும் காணிக்கையை கொண்டு வந்தார். ஆனால் விசுவாசத்திலே கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் இவங்க குறித்து வேதம் அப்படி சொல்லல. இப்ப தேவன் அவரை அங்கீகரித்தபடினாலே இவர் கோபப்பட்டு அவரை கொலை செய்தார் அப்படிங்கிற வரைக்கும் போன வாரத்துல நம்ம தியானிச்சோம். தொடர்ந்து நம்ம இந்த காரியங்கள் தியானிக்க போகிறோம். யூதாவின் நிருபம் 10-11 வசனங்கள். யூதாவின் நிருபம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். காயினுடைய வழி அப்படின்னு ஒன்றை இங்கே யூதா பதிவு செய்கிறார். காயினுடைய வழி என்று ஒரு வழி இருக்கிறதா? காயினுடைய வழி என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க 10ஆம் வசனத்திலே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எது காயினுடைய வழி என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். இவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்களை சொல்கிறார். யார் அப்படின்னா, காயினுடைய வழியிலே நடக்கிற மக்கள் என்று ஒரு கூட்டத்தை பத்தி பேசுறார். இவங்க யார் அப்படின்னா, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் தூசிப்பாங்க. தங்களுக்கு தெரியாது ஆனாலும் குறை சொல்லுவாங்க. தங்களுக்கு தெரியாது ஆனாலும் அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. தங்களுக்கு தெரியாது ஆனாலும் அது தவறான செயல்களை பரப்புவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறாங்க. தெரிஞ்சு அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசினா பரவாயில்ல. தெரியாமலே பேசுறது அது நம்மளே நிறைய பேர் அப்படி இருக்கும். எதையாவது ஒன்று அறமுறையா தெரிஞ்சுட்டு உடனே பேச ஆரம்பிச்சிடும். அடுத்தவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். தூசிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய நடக்குது. தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிற ஒரு காரியம். அப்ப காயினுடைய வழியில முதலாவது காரியம் யார் காயினுடைய வழி நடக்கிறாங்க அப்படின்னா, தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறாங்களே அவங்கதான் யாரு? காயினுடைய வழியில நடக்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். நமக்கு தெரியாதத யாராவது சொன்னாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லணும் இல்லையா? தெரிஞ்சது மாதிரி நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை கேவலமா பேசக்கூடாது. தூசிக்க கூடாது. அது தவறான ஒன்று. அது வேதத்துக்கு விரோதமானது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. இவங்க தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள். அடுத்து புத்தி இல்லாத மனுஷங்களை சொல்ல சொல்லல. புத்தி இல்லாத மிருகத்துக்கு புத்தியுள்ள மிருகமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது புத்தி இல்லாத மிருகமா? புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி, அது சுபாவமே அதான், அவங்க சுய புத்தி அதான், சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார். தெரியாதவர்களை தூசிக்கிறாங்க. ஆனா இவங்க சுபாவம் என்னன்னா, எதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமோ அது தெரிஞ்ச காரியத்தில் தங்களையே கெடுத்துக்கிறாங்க. உதாரணமா நம்ம ஊர்ல சாராய கடையில சிகரெட் கடையில எல்லாத்துக்கும் போட்டுருக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீட்டு கேடு அப்படின்னு போட்டு தெரியும். ஆனாலும் தன்னை கெடுத்துடுவாங்க. இது என்னது? இது அவங்க சுபாவம். தங்களுக்கு தெரிந்தது தவறுன்னு தெரியுது, ஆனா அதை கெடுத்துக்கிறாங்க. இப்படிதான் ஆவிக்குரிய காரியங்களையும் பல பேர் தவறு என்று தெரிந்தும் அது செய்து தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். பல நேரங்கள் இருக்குதா? தங்களுக்கு தெரியாதவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிற ஒரு கூட்டம். அப்ப காயினுடைய வழியில முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெரியாதவர்களை தூசிப்பாங்க. தெரிஞ்சதுனால தங்களையே கெடுத்துக்குவாங்க. அப்போ தெரியல தெரியாதது இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தெரிஞ்சாலும் தப்பு தான், தெரியாட்டாலும் தப்பு தான். அதான் காயின். சரியா? அவனுடைய வழி. அடுத்து 11ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, இவர்களுக்கு ஐயோ. யாருக்கு? இந்த ரெண்டு வழியை செய்யறவங்களுக்கு, காயப்படுகிற
பிள்ளையாப்புலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின இந்த ரெண்டு பேரும் விட்டுருங்க, அது இன்னொரு நாள் தியானிக்கலாம். இந்த ரெண்டு பேரும் விட்டு அடுத்து போரா பாருங்க, பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். அப்ப இந்த காயின் வழியில போறவங்க தங்களுக்கு தாங்களே கெடுதலை உண்டாக்கி அவங்க கெட்டு போயிடுவாங்க. அப்ப காயினுடைய வழி எவ்வளவு மோசமான வழின்னு பார்த்துக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் காயினுடைய வழியில ஏற்கனவே என்ன நம்ம பார்த்துருக்கோம். முதல் காரியம், வரும்போது சாதாரணமா வருவோம், கத்தரை தேடியோ பயபக்தியோடையோ விசுவாசத்தோடையோ வர்றதில்லை, சும்மா கடமைக்கு வருவோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வர்றான் இந்த காயின். ரெண்டாவது, ஆண்டவருக்கு கொடுக்குறான். எது கொடுக்குறான்னா பேருக்கு பெருமை கொடுக்குறான். ஆனா விசுவாசத்தினாலேயோ வசந்தப்படியோ கொடுக்கறது இல்லை, விசுவாசம் இல்லாம கொடுக்குறான். மூன்றாவதாக, இவன் அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து இவன் பொறாமைப்படுவான். அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நான் அப்படி இருக்கிறேன் என்று அடுத்தவங்களை பார்த்து ஒரு பொறாமைப்படுகிற ஒரு மனுஷன் இவன். அதோடு மாத்திரமல்ல, நல்லா இருக்கிறவங்க கெடுக்கிறது நடக்கும். சந்தோஷமா இருக்காங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்காங்கன்னா அவங்க எப்படி கெட்ட வேலை உண்டாக்குறது, அவங்க எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பார்க்கறது இந்த மனுஷனுடைய வேலை. அப்போ இந்த காயினுடைய வழி எவ்வளவு மோசமானது போன வாரம் பார்த்தோம். அது தொடர்ச்சி நம்ம பார்க்கிறோம். இவர்கள் தங்களுக்கு தங்களே கெடுதலை உண்டாக்கி கொள்கிறார்கள், இவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவங்க யாரும் அடுத்தவங்க போய் கெடுக்க வேண்டியதில்லை, அவங்களே தங்களை கெடுத்துக் கொள்றாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம யாருக்கும் கேடு செய்யணுமா? நம்ம யார் வரையும் பொறாமப்படுறோமா? நம்ம தேவனுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கோமா? நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக்கணும். சரியா? இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் படுத்துது. கடந்த வாரத்தில் ஹைலைட்டா நம்ம ஒரு காரியம் பார்த்தோம். எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்குறோங்கிறதுதான் முக்கியம். இது கடந்த வாரத்தில் பார்த்தோம். சரி, கடந்த இந்த வருஷத்துல வாரம் இப்ப ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8-9. சரி, ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கவனமாக நம்ம தியானிக்கலாம். முதல் காரியம், காயின் யாரு? இந்த பொறாமை முடிச்சவன், விசுவாசம் இல்லாதவன், அடுத்தவன் மேல பொறாமப்படுறவன். இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அன்னைக்கு அவனுக்கு பேச்சு துணைக்கிறது ஒரேயால அவங்க அந்த அம்மா அப்பாவுக்கு எடுத்து ஆபேல் தான் இருக்கிறான். இப்ப ஆபேல் அவன் பேசுறான். இப்போ அவனுக்கு எப்படி தெரியுது? தாய் போய் ஆபேல் பேசுறான், அண்ணன் தம்பி பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா இது பின்னாடி எப்படி அவன் பேசி அவனுக்கு பயமொழி இருக்கும் சமயத்தில் அவன் என்னாச்சு? பேசி வாட ரெக்கார்டுக்கு ஓடி கொடுப்பிட்டான். அம்மா அப்பாவை விட்டு பிரிச்சு தனியா வயல்வெளிக்கு அவன் கொண்டு போயிருக்கான். கொண்டு போயிட்டு வயல்வெளியில் அவன் இருக்கையில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்தான். முதல்ல பேசினான். பேசும்போது நல்லா தான் தெரியுது. நிறைய நம்ம பார்க்கிறோம், உலகத்துல பார்க்கிறோம், விசுவாச குடும்பங்களை கூட நம்ம பார்க்கிறோம். சகோதரமாகிய குடும்பத்துக்கு கேடு செய்யறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. வேறு சொல்லுது, காயின் தன் சகோதரனாக ஆபேலோட பேசினான் அப்படின்னா அவன் பேசுறது நல்லதுக்கு, குடும்பத்தை கட்டிக்கிறதுக்கு, அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவனை உயர்த்துறதுக்கு, தேவனோட அவனை வாழ்வதற்கு வளர்த்து விடுவதற்கு இல்லை. பேசுறதை எடுத்துட்டான், கெடுதல் இருந்தாங்க. ஏன் அவன் மேல போறாங்க? அவன் மேல சைத்து கொள்ள முடியல, எரிச்சல் உண்டாகுது, முகலாடி வேறுபட்டு. அதுதான் இவன் பேசி தந்திரமா பேசி அந்த குடும்பத்தில் இருந்தவனை பிரிச்சு தனியா கொண்டு போய் வயல்வெளியில அவனுக்கு விரோதமாக எழுப்புகிறான். போன வாரம் வாசம் அவன் எரிச்சல் அடைஞ்சான், முகநாடிகள் ஏற்பட்டுச்சு. எரிச்சல் முகநாடிகள் வேறுபட பண்ணுச்சு. இங்க பார்த்தா அடுத்து விரோதமாக எழுப்பப்பட்டது. பிசாசு எடுத்தவனோ ஒரு மனுஷனை கொலகாரனா மாற்றுறது இல்லை. பிசாசு எடுத்தவனோ ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உண்டாக்குறது இல்லை. அவன் படிப்படியாக காரியங்களுக்கு செய்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசு
அவனே செத்துப்பான், தற்கொலை பண்ணி செத்துப்பான். இதுதான் இன்னைக்கு நிலவரம். பிசாசு தூண்டும் போது நம்ம எச்சரிக்கை அடைஞ்சு நம்மகிட்ட பேசுறது பிசாசு, தூண்டி விடுறது பிசாசு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை வந்து விளையிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். பிசாசுடைய தூண்டுதலுக்கு அவன் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் அப்புறம் உள்ள வரும். அவன் உள்ள புகுந்துட்டான்னா அப்புறம் விரவ எழுமோ எல்லாமே எழுமோ, கடைசி தற்கொலையில் கொண்டு போய் முடிச்சு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். பிசாசுக்கு மாத்திரம் ஒருபோது நம்ம இடம் கொடுத்துட கூடாது. இங்கே இவனுடைய சகோதரனுக்குள்ள அவன் அவன் சொந்த சகோதரன் அவன் விரோதமாய் எழுப்பி விட்டான், காலியை எழுப்பி விட்டான், எரிச்சு நடந்தா மோராடி ஏற்பட்டா இங்க விரோதமாய் எழுப்பினான். விரோதமாய் எழுப்பிட்டு அடுத்த அவன் செத்து வேலை என்ன? கொலை செய்தான், கொலை செய்தான். பைபிள்ல வாசிக்கிறோம், யோவான் 10:10 வாசிக்கும் போது திருடவும் அப்ப கொல்றது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இப்ப யாரு கொல்றா? காயின். அப்ப காயினுக்குள்ள யார் இருக்கிறா? பிசாசு. அப்ப ஒவ்வொரு கொலையாளனுக்குனாலையும் பிசாசு இருக்கான்றதை மறந்துருக்க. பிசாசு தான் ஒவ்வொருத்தரையும் கொலையாளனாய் மாற்றுகிறது. அப்ப இங்கே பிசாசுடைய ஏவுனாலே காயின் வீட்டு போய் அவன் கொலைகாரனாய் மாறி போனான். அடுத்து 9 வாசிக்கிறோம், இவன் கொலை செஞ்சுட்டான், ஆனா அவனுக்கு குற்றம் அடைச்சிருக்காங்க இல்ல. பல நேரங்களில் ஆவிக்குரியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யறாங்கன்னா, கர்த்தருக்குள்ள தவறு செய்யறாங்கன்னா அவங்களோட ஆவியாளர் பேசும்போது உணர்வடைவாங்க, வேதத்தை வாசிக்கும் போது உணர்வடைவாங்க, தேவ சமூகத்துக்கு வரும்போது உணர்வடைவாங்க, ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு திருந்துவாங்க. ஆனா பிசாசு ஒரு ஆளுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, பிசாசு ஒரு ஆளுக்குள்ள வந்து கிரியை செஞ்சான் அப்படின்னா அவன் மனத்திற்கு வாய்ப்பே இல்லை. யூதாஸ் காரியத்தில் ஆண்டவரோட 3 வருஷம் இருந்தவன் தான், ஆண்டவனே 3 வருஷம் இருந்தான். ஆனா அது நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஏதுதான் மதிச்சாரு. ஆனா ஆண்டவர் முகத்தை பார்த்த மாத்திரத்துல அவன் அழுது நடத்திருக்காரு. ஆனா யூதாசக்தி இல்லை, மனதில் அழுதாரு, ஆனாலும் மனதில் குற்றமில்லாத காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் மனதில். இதான் பிசாசு செய்வது. பிசாசு பல நேரங்களிலே நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறான். நம்ம தவறே உடனே ஆரம்பிச்சா கூட அதுபடி வாழ விடாம நம்மளை அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம கொலைக்கு மூல காரணம் யாரு? பிசாசு. அவன் அந்த குற்றவாளி அவன் உள்ளத்திலிருந்து எடுத்துறான். தவறுங்கிறதே அவனுக்கு தெரிகிறது இல்லை. ஆனா வேத வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வரும்போது அது வெறுமனே பங்கெடுத்து அப்படிங்கிறதுனா அது பின்னாடி அப்போஸ்தலப்படி இல்லை. ஆனா சுவிசேஷத்துல அவர் சொன்னாரு, அவன் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்ந்து வாழ்கிறார். ஆவியானவர் உள்ள வர நோக்கமே நம்மளை கண்டித்து உணர்த்துறது தான். சிந்தனை தப்பு, பேச்சு தப்பு, நடத்த தப்பு எல்லாம் தேவன் உணர்த்துகிறார். அப்ப தேவ ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம மனம் திரும்ப வேண்டும், நம்மளை சரிப்படுத்திக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது நமக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்தை கொடுத்து விடியும். சரி, இப்படி கொலை செஞ்சுட்டார். முதல் கொலையை இப்ப சாத்தானுடைய வாரிசாக மாறி போன காயை செஞ்சு முடிச்சுட்டார். இப்போ 9வது என்னன்னா, இந்த கொலைகாரனை கர்த்தர் தேடி வருகிறார். ஆனா பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் தேடி வந்தார். இங்க அவருடைய பிள்ளை காய் கொலைகாரனாய் மாறி போனான். தாயிட்டதை போட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. இவன் ஒருபடி மேல வரைக்கும் கொலைகாரனாவே மாறிட்டான். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம பிள்ளைகளோடு இருப்பாங்க. புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களையோ சுபாவங்களையோ நம்மளோட பிள்ளைகள் வளர்த்துதான் இருப்பாங்க. ஆனா எப்படிங்கிறத எந்த விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நடத்துறதை பொறுத்து தான் இருக்குது. சரி, அப்ப இங்கே கர்த்தர் தேடி வர கர்த்தர் அவர் வந்து கேட்கிறார், காரிட்டு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சகோதரனாகிய ஆபேல் எங்கே இருக்கு? ஏதேன் தோட்டத்திலே அன்றைக்கு அத்திமரம் இறங்கினாலே நாங்கள் மூடிக்கொண்டு மரத்துக்கு முன்னால மறைஞ்சிருந்த ஆதாமை ஏவாளையும் தேடி வந்து ஆதாமை எங்க இருக்கேன்னு கேட்டார். நீ
அத்தி மத இலைகளினாலே வஸ்திரங்களை தச்சு போட்டு உனக்கு மறைச்சிக்க முடியாது, நீ வெளியே வா அப்படின்னு அவர் தோளுடைய கொடுத்து அவரோட பேசினார். இப்ப அதே ஆண்டவர் காலையிலும் தவறு செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் தேடி வந்தா. நம்ம தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மளை உடனடியாக செய்ய விரும்புகிறார், நம்மளை திருத்த விரும்புகிறார், நம்மளை தூக்கி நிறுத்த விரும்புகிறார், புதுவாக கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனா சில பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, மனதிரும்புவதில்லை, கர்த்தர் சொல்ற காட்டுற வழியில நடக்கிறது இல்லை. அவங்க தொடர்ந்து அதே காரியங்கள் செய்யும் போதுதான் அவங்களால புதுப்பிக்கப்பட முடியாதபடிக்கு அவங்க அழிவு நோக்கி போய்விடுகிறார்கள். அப்ப ஆவியானவர் பேசும்போது இது தப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா உடனே உணர்வுடைய இருதயத்தில் தேவன் பேசுறார், வசனத்தை வாசிக்கும் போது பேசுறார், ஜெபத்துல பேசுறார், பிரசங்கத்துல பேசுறார். ஏதாவது ஒரு காரியத்திலே தேவன் நமக்கு உணர்த்தினாருன்னா உடனே நம்ம திருந்துவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், நம்ம சரிப்படுத்தி வரணும். சரி, இதுல கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா வெறுமனே சகோதரனோடு கேட்கிறார், ஒரு சகோதரனாகிய தெளிவா கேட்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவன் தான் ஆபேல்கிட்ட பேசினா, இவன் தான் ஆபேல் வயக்காடு கொண்டு வந்தா, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கொலை செய்யறதும் ஆண்டவர் அறிவிப்பார். இப்ப அவனை கேட்கிறார், என்ன பதில் சொல்றான் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு நாள் யாக்கோபு ஆட்சியரையில அவரு ஒரு நாவெல்லாம் தங்கி இருந்து அவங்க ஆண்டவரோட ஜெபம் பண்ணி போராடிட்டு இருக்காரு. அப்ப கர்த்தர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். கேட்ட மாத்திரத்துல இப்ப யாக்கோபு என்ன பதில் சொன்னாரு? ஏசான்னு சொல்லல. உன் பேர் என்னன்னு கேட்கணும், என்ன ஞாபகம் இருக்கும்? அன்னைக்கு தன்னுடைய தகப்பன் அவனை கேட்டார். அன்னைக்கு ரொம்ப ஞானி நினைச்சுட்டு சொன்னான். என்ன சொன்னாரு? நான் ஏசா பண்ணேன். அவரை தகப்பனை ஏமாத்துறதுக்கு ஆட்டு அந்த தோலை கொண்டு போறார். தகப்பன் கூட்டு தடவி பார்க்கிறான். இது ஏசா மாதிரி தெரியுது. அவருக்கு சந்தேகம் வளைஞ்சு போனார். குரலை பார்த்தா இது யாருக்கும் குரல், மேல தடவி பார்த்தா ஏசாமா இருக்கான். எவ்வளவு தந்திரமா ஏமாத்திரமா இருக்கு. சரி, யாக்கோபு இப்படிதான் நினைப்பான், ரொம்ப விவரமா இருப்பான், தாய் தகப்பனை ஏமாத்துறோம், குடும்பத்தை ஏமாத்துறோம், அவங்க ஏமாத்திட்டோம் அப்படின்னா ஒருத்தர் ஏமாத்த முடியாது. இப்ப கர்த்தருக்கு தெரியும், நீ அன்னைக்கு உன் தகப்பனை ஏமாத்துனீங்கன்னா நீ ஆண்டவா அவங்களுக்கு கர்த்தர் கேட்கிற பேர் என்ன? உடனே பேர சொல்ல முடிச்சா? சொல்ல முடியல. யாக்கோபு சொன்ன இவங்க கேட்கிறாரு, ராகுல்கிட்ட கேட்கிறாரு, ஏன் உன் சகோதரனாகிய ஆபேலை எங்கே அப்படின்னு கேட்டா இந்த கொலரான என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு தவிர நான் அறிய பேசுறது யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட, சிருஷ்டிகர்கிட்ட, சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட. ஆண்டவர்கிட்ட சொல்றான் நான் அறியேங்கிறான். எல்லாத்துக்கும் அறிஞ்சு ஆண்டவர் போய் சொல்றான் நான் அறியேன். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒளிய தெரியாதவன் தலைவர்கிட்ட ஒளிஞ்சானா அப்படின்னு. அந்த நாளுக்குள்ள கிராமத்துல அதிகாரி யாருன்னா தலையாரி கிராமம் சிப்பர் தான் அர்த்தம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப ஊர்ல எது நடக்குன்னா அவங்க தான் போலீஸுக்கு சொல்லணும், அரசாங்கத்துக்கு சொல்லணும். இப்ப ஒளிய தெரியாத எங்க ஒளிஞ்சானா? நேரம் ஒளிஞ்சானா? காப்பாத்து காட்டி கொடுக்குறாரா அப்படின்னு. இதே மாதிரி சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எல்லாரும் அறிந்த ஆண்டவர்னா அவர் கேட்கிறாரு, சகோதரனாகிய ஆபேலை எங்கன்னு கேட்டா இவன் உண்மையை ஒத்துருந்தாரான்னு வேற மாதிரி காரியம் நடந்திருக்கும். இவன் என்ன சொல்றான்? முதல் காரியம் நான் அறிய. நம்மளும் சில பேர் அப்படிதான். நம்ம குடும்பத்துக்கு எடுத்த காரியங்கள்ல, நம்முடைய உறவுகளுக்கு எடுத்த காரியங்கள்ல, சபைக்கு எடுத்த காரியங்கள்ல, விசுவாசவாதிக்கு எடுத்த காரியங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம கேட்டா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். சரியா? அவர் சொல்றாரு, அதற்கு அவன் நான் அணியேன். இதை விட அடுத்த வார்த்தை பாருங்க, நான் என் சகோதரனுக்கு நானா வாட்ச்மேன், நானா செக்யூரிட்டி, யாரு ஆதரவை கேட்க, நானா காவலாளி என் தகவலுக்கு என் சகோதரனுக்கு யாரும் வந்து கேட்கலையே அப்படின்னு பொறுப்பு இல்லாத பதில். அன்னைக்கு இருந்ததே வீட்டான் ஆதாரவாதத்தை இவங்க இருந்தாங்க. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க தான் காவலாளி. ஆனா
சிலர் நம்மள அப்படிதானே. அதை புரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை இஸ்ரவேலுக்கு காவலாளியாக வைத்தேன். சொந்த ஜனங்களுக்கு நீதான் காவலாளி அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் எசேக்கியேல் மூலமா பேசினார். எசேக்கியேல் சொல்ற நீ நம்ம எப்படி அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா நம்ம சகோதரருக்கு நம்ம தான் யாரு? காவலாளி. நம்ம தான் பொறுப்பு. நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு நாம தான் காவலாளி. அப்படி இந்த காய் சொல்ற மாதிரி நம்ம இந்த பொறுப்பு இல்லைன்னு ஒதுக்க முடியாது. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்க முடியாது. தேவன் நம்மை காவலாளியாக வைத்திருக்கிறார். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா யாருமே கேட்பாரு? சகோதரர். ஆனா இது தானே கொலை செஞ்சு விட்டு எனக்கு தெரியாதுன்னா அவங்க காவலாளியோ. காயினுடைய வழியை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க சொந்த குடும்பங்களை யோசிப்பாங்க. நம்ம பெரியவங்களா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் எடுத்திருக்கலாம், சம்பந்தங்கள் கொடுத்து வாங்கியிருக்கலாம், அது 2வது பட்சம். ஆனால் நம்ம உறவு ஜனங்கள் நம்ம சொந்த குடும்பத்தை கொஞ்சம் யோசிப்பாங்க. இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நிலைமையில இருக்காங்க, நமக்கு அவங்களுக்கு உறவு கூட சரியா இருக்கா, அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்களா அறியலையா, அப்ப அவங்க ஆண்டவர் வந்து சொல்றது யாரு யோசிப்பாரு. அது அறிஞ்சிருக்காங்கன்னா அறிய வேண்டிய பிரகாரமா இருந்திருக்காங்களா, கர்த்தருக்குள்ள அவங்க வளர்றாங்களா, நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கணும். பல நேரங்களிலே நாம கர்த்தருக்குள்ள இருக்கோம், நம்ம தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம், அது போதும் அப்படின்னு. அது போதும், நாம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோ புனிதர் தோமா துவங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த நாட்களில் உயிரை பணையம் வச்சு பொருட்களை இழந்து குடும்பங்களை இழந்து அநேகம் வந்து ஆண்டு கட்சி நிற்காதுன்னு உண்டாங்க. நாம நம்ம சொந்த ஜனங்களுக்கு கத்துக்க சொல்வதற்கு தயங்குகிறோம். காரணம் என்ன? உறவுகள் சரியில்லை, பேச்சுவார்த்தைகள் இல்லை, பழக்க வழக்கங்கள் இல்லை. இதனால நாம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மற்றவங்களை ஒதுக்கி இருக்கிறோம். இதனால அவங்க பேச முடியல. ஆனா வேற வாக்கியத்தின்படி பார்த்தோம்னா நம்முடைய உறவு ஜனங்களுக்கு நாம தான் காவலாளி. நாம தான் அவங்க எல்லாத்தையும் செய்யணும். இங்கே காயை எழுத்தின்படியாக கொலை செய்யலாம், ஆவேலை கொலை செய்துவிட்டான். ஆனா நம்ம எழுத்தின்படி மாம்சத்துல அவங்களை கொலை செய்யாம இருக்கலாம். கொஞ்சம் பேர் வேற மாதிரிலாம் தெரியும். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நமக்கு ஆண்டவர் பேசுறோம். பல நேரங்களே கர்த்தருக்கு தெரியாமலாம் ஒன்றும் பேசுறது. நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம்ன்றது பார்க்கறது தான் கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம பேசுறாங்க. சரி, இப்போ இது கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று என்ன அப்படின்னா, தந்திரமாய் பேசி நம்முடைய சொந்த சகோதரனை அந்த வயதுக்கு அழைச்சிட்டு போய் அவனை கொலை செய்யும். நம்பி வந்தவனை என்ன செய்யறான்? கொலை செய்யும். தன் பேச்சை கேட்டவனை அவன் கொலை செய்யறான். தனக்கு பின்னால இருந்தவனை அவன் கொலை செய்யறான். இன்னொசன் தான். இந்த சகோதரன் மோசமானவே சந்தேகப்படாத ஒரு மனுஷனை அவன் கொலை செய்யறான். எவ்வளவு மோசம் தான். கவனம் நம்ம குடும்பங்களிலே ரொம்ப கவனமா நம்மாலே நம்முடைய உறவினர்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நம்மாலே ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். சரி, இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றேன். ஒரு அம்மா அப்பா எங்க, மற்றவங்க எங்க, கர்த்தருடைய போய் சொல்றது. சில பேர் ஜெபத்தில் அப்படிதான் சொல்லுவோம். கர்த்தருடைய போய் சொல்றது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவே இல்லை. தேவன் சகலத்தை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு முன்னால வெளியேறமா இருக்கு. அவர் எல்லாவற்றையும் அதற்கு காலத்திலே வேண்டியா செய்கிற தெய்வம். ஆனா அதே நேரத்தில் அவர் வருகிறார். எதுக்கு வர்றாருன்னா அவன் அவருடைய கிரியைக்கு தக்க பலனளிக்கும்படி
நமக்கு தேவன் கொடுக்க போற பலன் எப்படி இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி. பல நேரங்களில் நம்ம அதை குறித்து அதை பொருட்படுத்தாதபடிக்கு நம்மளுக்கு கவனம் தேவை. அடுத்து பொருட்களாக பதிச்சோம். இப்ப யோவா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே யோவான் எழுதுகிறார், 1 யோவான் கொல்லாமனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கிறார். யோவான் பொதுவாக எழுதுகிறார், யூதாவும் எழுதுகிறார். இங்கே யோவான் எழுதுகிறார், பொல்லாங்கினால் உண்டாயிருந்து, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்ப இது யாரால உண்டான? அம்மா எங்க வச்சாங்க? கர்த்தராலே நான் ஒரு மனுஷனை பெற்றேன்னு பேர் வச்சாங்க. ஆண்டவர் கொடுத்த ஈவுன்னு அதுதான் வைக்கிறாங்க. கர்த்தர் தான் பிள்ளையை கொடுத்தாருன்னா யோவான் எழுதுறாரு, இவன் பொல்லாங்கனாலே உண்டாயிருந்தவன் அப்படின்னு. கர்த்தர் கொடுத்த ஒரு மனுஷன் யார மாறி போனா? பொல்லாங்கனாய் மாறி போனா, பொல்லாங்கனாய் மாறி போனா. அவ பிசாசு யாரையும் எடுக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரோட பரலோகத்தில் இருந்த லூசிபர் பெருமையினாலே தள்ளப்பட்டார். பூமியிலே 3 ஆண்டுகாலம் கர்த்தருடைய அப்போஸ்தலரோட ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டிருந்த யூதாஸ் காரியத்தை பண ஆசையிலே விழுந்தார், பதவி ஆசையிலே விழுந்தார். ஆண்டவர் கூட இருந்தவங்களே விழுந்து போயிருக்காங்கன்னா நீங்க நானும் ஏமாத்திரம் புரிந்து கொள்ள. நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக பொதுவாக இப்படி சொல்லுவோம், அவங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல, நடத்தின ஆள் சரியில்லை, மொத்தம் சொல்லுவோம், பெற்றோர் சரியில்லை, போதவர் சரியில்லை, அவங்க என்ன நடத்துனாங்க நான் அவருக்கு பேசுவோம். ஏசுனாருடைய பிதாவுடைய சன்னிதானத்தினுடைய அவங்க இருந்தவனே என்ன ஆயிப்போனா. காரணம் என்ன? பிசாசு எந்த இடத்துலையும் யாரையும் வீழ்த்த முடியும். அப்புறம் ரொம்ப நம்ம கவனமா இல்லாவிட்டால், எச்சரிக்கையா இல்லாவிட்டால் பொல்லாங்கள் நமக்குள்ளே வந்து கெடுதலை உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப இந்த யோவான் எழுதுகிறார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதனை வைத்தான்? அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள், யாருடைய கிரியை? காயின் சகோதரனுடைய கிரியை. காயினுடைய கிரியை எப்படி இருக்குது? பொல்லாதவைகள். காயினுடைய கிரியை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதிபூர்வமாக இருந்ததுனால் தானே. ஒரு மனதை கேள்வி கேட்பது சொல்றாருக்கையோ, ஏன் அவன் கொலை செய்தான்? அவன் பொல்லாதவனா இருந்தான், அவன் கிரிய பொல்லாதனால உண்டாயிருந்து பொல்லாததா இருந்துச்சு. பொல்லாதனால ஒருத்தன் உண்டாயிருந்தான்னா அவன் கிரிய எப்படிதான் இருந்தான்? பொல்லாதான். இன்னைக்கு நம்ம யாரால உண்டாயிருக்கிறோம், நமக்குள்ள யார் இருக்கிறார், நம்மளை யார் நடத்துகிறார், அது முக்கியம். அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. அப்ப பொல்லாதனால உண்டாயிருந்தவன் பொல்லாத செஞ்சான்னா, அப்ப ஆவியானவரால எல்லாம் நடத்தப்பட்டோம்னா, ஆவியானவர் உண்டாயிருந்தோம்னா ஆவிக்குரிய அதை வச்சு சொன்னது போல ஆவி உற்சாகம் பண்ணுதான். ஆனா மாம்சம் தான் என்னது? வேற என்ன? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தான்னா, ஆவியானவர் உண்டாயிருந்தோம்னா நம்ம உற்சாகமா காரியங்களை செய்யலாம். பல நேரத்தில் ஏன் சொல்லி போயிடுறோம்? மாம்சம் கிரியை செய்யும். மாம்சம் ஓய்வு ரெஸ்ட் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த ஒரு வாரத்துல நான் என்ன யோசிச்சு பார்த்தேன்னா, 3 மணிக்கு எழுச்சிட்டே இருக்கணும். ஒரு வாரம் 3 மணிக்கு எழுச்சி ஒரு வேலைக்கு செஞ்சு ஆரம்பிச்சு யோசிச்சு பார்த்தேன். எல்லாரும் 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க, நமக்கு தூக்கம் எவ்வளவு தான்? நைட்டு 11 மணி 12 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எழுச்சாங்க. ஏன்? சில காரியங்கள் செய்து ஆக வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. கர்த்தரை வந்துட்டா என்ன செய்யறது? அப்ப சில காரியங்களை உற்சாகத்தோடு நீங்கள் தான் செய்யணும்னா சில தியாகங்களை பண்ணிட்டு ஆகணும். சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்.
ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? பல நேரங்களில் நமக்குள்ள சோர்வு வந்து விலகின வந்துருக்கு. ஏன்? மாம்சத்திலே யோசிக்கிறோம், மாம்சத்திலே செயல்படுகிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னா அப்ப அதை மேற்கொள்ளணும்னா ஒரே வழி ஆவியானவர் கொடுக்கிற பலன். ஜோபு நீ வேத வாசத்துக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போதுதான் அந்த பலன் நமக்கு உண்டாகும். சரி, இப்போ அவர் சொல்றாரு, அவன் ஏன் கொலை செய்தான்? ஒரே காரணம், இவன் கிரியை கொல்லாம இருந்துச்சு, சகோதரி கிரியை நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் பிரியமா இருந்துச்சு. அதனால கொள்ளாது செய்யறவன், கொள்ளாத இருக்கிறவன், நல்லா இருக்கிறவன, நீதியா இருக்கிறவன கொலை செய்ய. இதுதான் நடக்குது இங்க தேசத்துல. யார் யாரை கொலை சொல்றாங்கன்னு தெரியும். திருட அடுத்தவங்களை திருடிட்டாங்க. திருட என்ன சொல்றான்? அடுத்தவங்களை திருடங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் யோக்கியமானையும் நல்லவன் திருடவன் மாதிரி அவன் ஜோடிக்கும். இது பிசாசுடைய கிரி. பிசாசு எப்பயுமே தான் செய்யறத அடுத்தவங்க செய்யற மாதிரி சொல்லுவான். தன்னை பெரிய அளவு அடிக்கும், பசுத்தவன அடிக்கும். இது பிசாசுடைய நம்ம கவனம். சரியா? சரி, அடுத்து ஆதியாகமம் 4வது காரியம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10-12 வரை வாசிக்கலாம். இப்போ பொய் சொல்றாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கொலை செஞ்சது ஆண்டவருக்கு தெரியும், அவன் வயலுக்கு கொடுப்பானு தெரியும், எல்லா விஷயமும் ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டுதா அவன் சகோதரனாகி ஆவேல எங்கன்னு கேட்காங்க. அப்பதான் அவன் சொன்னாரு, எனக்கு எப்படி தெரியும், நாங்கள் காவலாளியா இப்படிலாம் தவறான காரியங்களை சொன்னாரு. இப்ப ஆண்டவர் பதில் சொல்றாரு. இந்த பொய் சொன்ன கொலகாரனாக இருந்த இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்தாய்? அதை கவனிச்சீங்களா? முதல்ல என்ன கேட்டார்? சகோதரனாகிய எங்கே ஒரு கேள்வி கேட்டார். அவன் தெரியாது நான் காவலாளியா அப்படின்னு பிறகு இந்த கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். சரி, இப்ப யாரும் கர்த்தர் தெரிஞ்சு போச்சு, நம்ம அவனை கொண்டோம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு கொலை செய்தேன்னு சொல்லிருக்கு. அப்படிதானே? வார்த்தை வரல. கர்த்தரே தொடர்கிறார், என்ன செய்தா? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து வரத்திலிருந்து தேவன் சொல்ற, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னைய கூப்பிடுதுங்கிற. அப்ப ஒரு நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்படுதுன்னா அது ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. நம்பி வந்தவங்க ஏமாத்திட்டாங்க, அநியாயமா கொண்டுட்டாங்க, இவன் நம்பி இருந்தது குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. அவனோட சத்தம், அவன் சிந்த ரத்தத்தினுடைய துளி கர்த்தர் நோக்கி புரிந்து கொள்ளுங்க. எந்த நேரத்திலையும் நம்ம நம்பி இருக்கிறவங்களை நம்ம பின்னால வரவங்களுக்கு துரோகம் பண்ணவே குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதற்கு நம்ம காரணமா இருந்துட்டோம்னா அது யாருக்கு தெரியாது நம்ம நினைக்கலாம். ஆனா சிந்தப்பட்ட ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா. பைபிள் சொல்லுது, யோவான் அழகா எழுதுகிறார். ஆதியாகமத்திலேயே மோசே அழகா எழுதுகிறார். அப்போ ஆண்டவருக்காக ரத்த சிந்தின பசுத்தவான்களை, நீதி நிமித்தம் தன் ஜீவனை கொடுத்த பசுத்தவான்களை கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப அவங்க ரத்தமெல்லாம் யார் நோக்கி கூப்பிடும்? இந்தியாவில் கொஞ்சம் பேர் ரத்தமா சிந்தப்பட்டிருக்கு, நம்ம பகுதியில் கொஞ்சம் பேர் ரத்தமா சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தமெல்லாம் என்ன செய்யும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். அப்போ இது காரணமாயிருந்த காயினுடைய கதை என்ன ஆகுது? இதே பத்தி பேசுறதுக்காக அது என் நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை முன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ அவனுக்கு ரத்தத்தை சிந்தின, உன் சகோதரனுடைய ரத்தத்தை நீ உன் கையினால சிந்தின. அதை வாங்கிக் கொண்டது யாரு? பூமி வாங்கிருச்சு. நீ சிந்தின அது வாங்கிருச்சு. இப்ப இந்த பூமியில
நீ எந்த ரத்தத்தை சிந்தினையோ அந்த இடத்துல, எந்த பூமி ரத்தத்தை சிந்தியோ அந்த பூமி அந்த இடத்துல ஒன்னே பார்க்கும், நீ அங்க சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துல நீ கொரோனா இருந்தையோ, எந்த இடத்துல கொலை செஞ்சையோ, எந்த இடத்துல பூமி ரத்தத்தை சிந்தி பூமி ஒரு சகோதரத்தை வாங்கி குடிச்சோ அங்க நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய் அப்படின்னு. சாபம் என்பது அன்றைக்கு சாத்தானுக்கு உண்டானது மாத்திரமல்ல, பாவம் செய்ததற்கு காரணமாக இருந்த சாத்தானுக்கு மட்டும் சாபம் இல்லை. நீ இந்த பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை. இங்கு அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்த காயினுடைய வாழ்க்கையிலையும் அது சாபம். அவன் சாத்தானுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கணும் அவன் எல்லாருடைய வாழ்க்கையும் இதுதான் வருவான். நீங்களான ஆசிரியப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். சாபத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி அவன் நமக்காக சாபமான முடியினாலே அவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாபத்திலிருந்து தேவன் விடுதலையை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சத்திய வாழ்க்கை சொல்றது, நீ கொலை செஞ்சதுனால, நீ ஒரு சகோதரத்தை செஞ்சதுனால நீ சபிக்கப்பட்டிருக்க. அடுத்து பாருங்க 12வது வசனத்துல, எந்த இடத்துல ரத்தம் பயிடுவா, எந்த பூமியில ரத்தம் சிந்தனையோ அதே நிலத்துல தான் பயிரிட போற, அந்த பூமியில தான் பயிரிட போற. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது, பொருளாதாரத்துக்கு உனக்கு இனி கூடாது. நீ பூமியில் நிலையற்று ஆளுகிறவனாயிருக்கும். என்ன சாபம் வருது? நீ நிலையா இருக்க முடியாதுப்பா ஒரு இடத்துல, ஊர் ஊரா அலைஞ்சிட்டு தான் இருக்கும். எதுக்கு நிறைய பேருக்கு அலைஞ்சிட்டே கிடப்பா, இது பூஜை பாவம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில தவறுகள் இப்படி அலையடிச்சு கொடுக்கும். யாருக்கு கொடுக்கப்பட்ட சாபம்? காயினுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். காயினுடைய வழியில நாம நடந்தா இதுதான் நமக்கும் சாபத்துக்கு நீங்களாக முடிந்தால் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபம் பண்ணார் அப்படின்னா நம்ம அந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கணும், அதில் நிலைச்சிருக்கணும், கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும், சாபத்துக்கு விலகி இருக்கணும்னா இந்த காயினுடைய வழியில ஒருபோதும் நடந்தவே. அடுத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீதிமானுடைய ரத்தம் ஆண்டவர் நம்மை கூப்பிடும் அப்படின்னா நம்ம சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் காரணமா இருந்தவங்க பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தங்க என்ற ஒரு கேள்வி கேட்காங்க. இந்த அசாம் பார்டர்ல ஒரு பகுதியை சொல்லி அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிற இந்த பகுதி மட்டும் நல்லா இருக்கு பாஸ்டர். ஆனா கர்த்தரை அறியாதவங்க இருக்கிற ஏரியாவை பார்த்தா அப்படியா இருட்டு மாதிரி இருக்கு, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, இயற்கையிலேயே அவங்க நல்லா இல்லை, இருந்தே புரியல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, கேட்டாங்க அப்படி இருந்தே சில பகுதி அப்படின்னு. நாங்கள் எழுத்தின்படியே துன்மார்க்கருக்கு நிம்மதி இல்லை, எழுத்தின்படியே துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, எழுத்தின்படியே துன்மார்க்கருக்கு ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனா உண்மையாய் யார் கர்த்தரை தேடுறாங்களோ, யார் உண்மையாய் ஆண்டவர் பின்னால இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறார். தேவன் அவங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். தேவன் அவர்களை தன்னுடைய நடத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீதிமான்கள் ரத்தம் சிந்துவதற்கு நம்ம ஒருபோதும் காரணமா இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம ரத்தம் சிந்தணும்னா அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அடுத்து மனுஷன் எங்கே சரி செய்யறானோ அங்கே சபிக்கப்பட்டே இருக்கும். சில நேரங்கள் ரொம்ப ஞானமா செய்யலாம் செய்வாங்க. தான் வெட்டின குழியில தானே தானே விடுவான். இதுதான் வேறு சொல்லுகிற சத்தியம். சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம சரியா தான் பேசுவோம், நம்ம சரியா தான் நடப்போம், அப்புறம் ஏன் அவங்க எதிராக அப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி நடத்துறாங்க, ஏன் முடிவு இருக்காங்க? நமக்கு ஒண்ணும் இல்லை.
விடப்படுறது யாருன்னா அவங்க. நம்மளை யோசிச்சு பார்க்கணும். நம்ம யாருக்கு மொழிபெயர்ப்பு படிக்கிறவங்களா வரும்போதோ இருந்து விடக்கூடாது. கொஞ்சம் ஓரமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். காயினுடைய பின்மாற்றம் எப்படி வந்துச்சு? ஆதாமுடைய முதல் மகனாக இருந்து தேவசத்தை கேட்ட அந்த குடும்பத்துல வளர்ந்த இந்த பையனுக்கு எப்படி இப்படிப்பட்ட மோசமான வடிவுக்குள்ள எப்படி வந்துச்சு? பொல்லாதவனுக்கு எப்படி வந்தான்? இதுல முதல் காரியம் என்னன்னா அவனுடைய உணர்வு. ரெண்டாவது அவன் என்ன செய்தான்? இது ரெண்டு நம்ம பார்க்கணும். முதல் காரியத்துல வாசிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல முதல்ல உணர்வு. இப்ப காயினுடைய உணர்ச்சி எப்படி இருந்துச்சு? எரிச்சல். எப்போ தன் சகோதரன் அங்கீகரிக்கப்பட்டப்போ தான் அங்கீகரிக்கப்படலன்னு அவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. எரிச்சல் வந்து முகநாடி வேறுபடும். எரிச்சல் வந்து முகநாடி வேறுபடும். ரெண்டாவது காரியம் அவன் உணர்வு பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இப்ப கர்த்தர் சாபம் கொடுத்தாரு, அவன் சொல்றான் என்னால சகிக்க முடியாது. அது உணர்வு, ஒரு பயம் வருது. முதல்ல எரிச்சல் வந்துச்சு. அப்பதானே தான் மட்டும் தப்பு கர்த்தருக்கு விரோதமான உணர்வு வந்துச்சா? இல்ல. இப்ப தண்டனை தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயம் வருது. இது என்னால சகிக்க முடியாது, என்னால தாங்க முடியாது, இப்படி செஞ்சுட்டீங்க. அப்போ எரிச்சல் எங்க கொண்டு போய் விடுது? தாங்க முடியாத உபத்திரத்துக்குள்ள கொண்டு போய், சாபத்துக்குள்ள கொண்டு போய். ரொம்ப கவனம். இது உணர்வுக்கு எடுத்த காரியம். இது வெளியே யாருக்கு தெரியாது. என்ன செய்தா? முதலாவது செஞ்சது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவன் தவறான வழியிலே அவன் வருகிறான். காணிக்கை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலை போல விசுவாசத்திலே சிறந்ததை அவன் கொண்டு வரவில்லை. அது தெரியும், கர்த்தருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு தெரியும், விசுவாசத்தை கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் அவன் அப்படி செய்யாதபடினாலே அவன் தவறான காணிக்கை கொடுத்ததாகத்தான் வேறு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது 5ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது அவன் கோபம் வருது. பயங்கர கோபம். 8ஆவது வசனத்துல தான் அவன் கொலை செய்யணும். அவன் செஞ்ச காரியம் அவன் படிப்படியா போகுது. தவறான தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது எரிச்சல் கோபம்லாம் கொலை ஆரம்பிக்கிறான். மூணாவது தான் கொலை செய்யணும். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு அடுத்து பொய் சொல்றான். அது யாருடைய பொய்? ஆண்டவருடைய பொய் சொல்றான். இதுதான் அவனுடைய பின்மாற்றத்துக்கான காரணங்கள். அப்ப நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். முதல்ல போன வாரம் சொல்றது போல எப்படி இருக்க வேண்டும் என்று பணத்தை வாழ்க்கையை நம்ம தியானிக்கிற நாம எப்படி இருக்கக்கூடாது என்று நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது. எதை செய்யணும்னு படிக்கிற நாம எதை செய்யக்கூடாது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருபோதும் இந்த காயினை போல நீங்கள் நாம இருந்து விடவே கூடாது. காயினை போல நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டியவங்களா இருக்கோம். நம்ம மனம் திரும்ப இன்னைக்கு மனம் திரும்பல அப்படின்னா காயினை போல இந்த பூமியில அங்க இங்கேயும் அலைஞ்சு திரிகிறவங்களா தான் இருக்க வேண்டியது. தேவன் நம்மளை ஒரு இடத்துல நிலையாய் ஆசீர்வதிக்க விரும்பும் போது நாம அலைஞ்சு திரிகிறவங்களா ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்ப நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ச்சிப்போம். தேவ சமூகத்தை நம்ம ஆராய்ச்சிப்போம். ஆகவே என்னை சரிப்படுத்திப்பா, உங்க பிரியமான பிள்ளையாக மாற்றுங்க. எங்க கர்த்தருடைய கனவுகளை ஒப்பு கொடுத்து எதெல்லாம் நமக்கு தவறுன்னு தெரியுதோ, நம்முடைய குடும்பத்திலே சகோதர மத்தியிலே எதெல்லாம் தவறுன்னு உணர்றோமோ அதையெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரோடும் மனுஷனோடு ஒப்புரவாகவோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜோமனுமா ஏதாவது தேவ சமூகத்தில் அப்படி எழுதிருக்கலாம். கர்த்தரை பொறுத்து நோக்கி நம்ம பார்க்கலாம். காயினை போல இல்லாத இன்னைக்கு தேவன் நம்மளை மாற்றத்தக்கதாக நம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், உணர்வுகளை பரிசுத்தமுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுண்டாக மனுஷராய் வாழவும் உறவுகளை நம்ம சரியாக இருக்கவும் ஒருபோதும்
மற்றவங்க மேல எரிச்சல் போகவும் படாம, மற்றவங்க மேல எரிச்சலாகி முன்னாடி வேறு விட்டு கொலை செய்கிற அளவுக்கு போகாதபடிக்கு முதலாவது நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். யூதாஸா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், பிசாசுக்கு படிப்படியாக அவங்க இடம் கொடுத்து கொலைகாரர்களாகி மாறி போனார்கள். தேவ சமூகத்துக்கு விலைக்கு போனாங்க, சாபத்துக்குள்ளாகி போனாங்க. ஆனா நீங்கள் நானும் அப்படி இல்லை, ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எல்லாம் பிசாசு நமக்கு உணர்வுகளை உண்டாக்குறானோ அந்த உணர்வுகள் இருந்து நீங்கள் நாங்கள் வெளியே வந்து கர்த்தரை தேட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் நம்மை நடத்தணும், கர்த்தருடைய ஆவியானவர் சொந்தங்களை படியிலே நீங்கள் நடக்கணும். அவ்விதமாய் நடக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிரியை செய்ய கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.